இது பெறால் நிறைய இருக்குது, ஓரகண்டா இது பேர், இந்த மீன் பேர். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கையில் வச்சுருக்கோம் இப்படி ஒரு மாதிரி தெரியாது, அது குறுக்கால் வந்து நிற்கும். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெறால் எங்கேனாச்சும் 1-2 இருந்தால் மறு நம்ம கட் பண்ணும்போது ஐஸ் மீன் இருந்தால் வந்து அதுலேயே வந்து அந்த ஐஸ்லேயே கட்டி ஆகிடும், அது உடையாது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் வந்து நம்ம ஒரு கப்பில் எடுத்து வந்து வச்சுருந்தேன் நான், அதை அப்படியே கொட்டிக்கி நான் கரெக்டாக அளவாக எடுத்து வந்துட்டேன். ஒரு பொடி அளவுக்கு உப்பு, மஞ்சள் வந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள். இப்படி வராசணும். நீங்கள் அது வராச முடியல, மீன் கரையிற மாதிரி இருந்தால் கூட குண்டான் அனுப்பி ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். குண்டானில் சும்மா குண்டானே இப்படி சுற்றலாம், சுற்றினாலும் அந்த மீன் சுற்றிக்கும், அதுவே போதுமானது. ஆனால் கொஞ்ச நேரம் மீனில் உப்பு போட்டாங்க, இடத்துல ஆயிடுச்சு. உப்பு போட்டோம், மஞ்சள் பொடி ரைட்டாக ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கா தேவையான காஷ்மீரி சில்லி, கார்ன் பவுடர் டீஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஃபுல்லாகவே 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இது 2 ஸ்பூன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் பெசரி வச்சுக்கலாம். தேவையான உப்பு, வீட்டு மிளகாய் தூள், தனியாக காஷ்மீரி சில்லி, மஞ்சள் பொடி, வந்து கார்ன் பவுடர், எவ்வளோ தான் நம்ம போட்டுருக்கோம், வேறு எதுவும் போடலை. இது நம்ம பெசரி வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்க போகிறோம். அப்போ தான் உப்பெல்லாம் எல்லாத்துலேயுமே நல்லா பிடிக்கும் மீனுக்கு.